ஸோ நண்பர்களே, நம்ம ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டு இருந்த ஒரு ரூட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். வந்து நம்ம அடுக்கத்துக்கு வந்து 24 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குங்க. பின்னாடி பாருங்கள், இப்படி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு. நாங்கள் நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டில் என்ட்ரு ஆக போகிறோம். சில்வர் ஃபால்ஸுக்கு ஏன்னா அங்கேருந்து 39 கிலோமீட்டரா. கொஞ்சம் தூரம் வந்ததுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. இந்த வாரம் அப்படியே சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இலவு மஞ்சு, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்கும். கொடைக்கானல் பல தடவை வந்திருக்கேன், பட் ஆனால் இந்த ரூட் வந்து அவ்வளோ அகோரமாக இருக்குது பார்த்தீங்களா. எஸ், இதுதான் இந்த ரோடோட வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு விஷயம். காரணம் என்ன, இந்த ரோட்டில் வந்து எப்போ வேண்டாலும் லேண்ட்ஸ்லைடு ஏற்படலாம். சிலிண்டருக்கு அட்டை இருக்கும். மனுஷங்களோட அட்டை எவ்வளோ பரவாயில்ல. நண்பர்களே, இப்போ வந்து நம்ம அடுக்கம் வில்லேஜுக்கு என்ட்ரி ஆகிட்டோம். அடுக்கம் வில்லேஜ் தாண்டி வந்து பார்த்தோன்னா அப்படியே மேலே வந்தால் கொஞ்சம் தூரம் மேலே வந்தோடனே ஒரு வியூ பாயிண்ட் செம்மையாக இருக்குது பாருங்கள். ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க க்ளவுட்ஸு. நாங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சொல்லி கொடைக்கானலில் கூட இந்த மாதிரி வியூ பார்த்துருக்கோம். உனக்கு வந்து எது வேணுமோ எடுத்துக்கலாங்க வயது. ஸோ வணக்கம் மக்களே, டீலேருந்து வந்து நம்ம பிளாக சாப்பிடணும். வேற ஏதோ வெக்கப்பட்டு புது பொண்ணு மாதிரி கொஞ்சம் முடிக்கிறீங்க. ஸோ காஃபி அண்ட் டீ வித் புட்டிங் கேக். டைமை மென்ஷன் பண்ண காலையில் 3 மணி. 3 மணியில் இல்லை, 2:50 தான் ஆகுது. 2:50. என்ன பண்ணிகிட்டு இருக்கோன்னு கேட்குறீங்களா? என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கேக் தான் சாப்பிடுவோம். சரி, வீடியோவில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். போலீஸ்ட்டு சிக்கிட்டு கேஸில் மாட்டிட்டு இப்போ வந்திருக்கேன், கஞ்சா கேஸில். வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே. இன்னொரு விளாகில் வந்து உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ தொடர்ந்து நம்ம ஒரு 3 வாரமாக தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு போக போகிறோங்க. அது என்ன இடம்னு ஆல்ரெடி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, இல்லை டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. எஸ், நம்ம இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் போக போகிறோங்க. கொடைக்கானல்லாம் நம்ம வந்து வழக்கமாக யூஸ்வலாக போகிற அந்த கொடைக்கானல் ரூட் இல்லாமல் புதுசாக ஒரு ரூட்டில் போக போகிறோம். அடுக்கும் ரூட்டில் போக போகிறோங்க. அது ஒரு டீப்பான ஒரு ஃபாரஸ்ட் அது. ஸோ அந்த ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கூடி நம்ம கொடைக்கானல் ஏற போகிறோங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக கொடைக்கானல் போகிற ஆளாக இருந்தீங்க, இல்லை அடிக்கடி கொடைக்கானல் போகிற ஆட்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்களுக்கு ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ இருக்கும். நம்ம வந்து வெறும் அந்த பாதையில் போகிறது மட்டும் இல்லாமல் அங்கே நிறையா புது இடங்களை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக அது ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவாக இருக்க போதுங்க. உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன் நான். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடி, அதாவது நிலக்கோட்டை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. நம்ம மதுரையில் திருமணத்துலேருந்து நம்ம வீட்டிலேருந்து நம்ம ஒரு 1:30க்கு கிளம்பணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி ஆகுது. பொறுமையாக ஒரு டீ கடையில் இருந்தால் 1 மணி நேரம் உட்காந்துட்டு தான் கிளம்பி வந்தோம். ஸோ உட்காந்துருந்தோம், ஒரு ப்ளூரலாக பேசிகிட்டு இருக்கேன்னா யார் நம்ம கூட வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ். திருப்பி என்னோட ஹாய் சொல்லிடு. ஹாய். ஆமாம், இந்த பையன் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளோட யூஜி ஃப்ரெண்டுவேன். ஸோ எங்களோட கதைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன். கண்டிப்பாக அதுவுமே நல்லா தான் இருக்கும், சுவாரஸ்யமாக தான் இருக்கும். முடியவே முடியாது அந்த மாதிரி ஒரு கதை அது. ஸோ வந்து நாங்கள் வந்து எங்களை பற்றியும் நான் வந்து வீடியோக்குள்ளே போகும்போது சொல்கிறேன் நான். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ சூப்பராக இருக்க போகுதுங்க. நம்ம வந்து இன்றைக்கி எந்த பைக்கில் போக போகிறோம்டா, NS பல்சர். ஸோ இந்த பைக்கில் தான் நம்ம போக போகிறோம். நம்ம எக்ஸ்பல்ஸ் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை நான் சர்வீஸ் விட்டுருக்கேன் நான். ஸோ அதை வந்து நான் ஒரு தனி வீடியோ போகிறேன் நான். என்னோடய ஒரு 3 months 4 months எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எக்ஸ்பல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ போகிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொடைக்கானல் விளாக் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எனக்குமே இது வந்து முதல் முறை. செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் நான். ஸோ நீங்களுமே கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் வேலை வெட்டிகளாக இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் மூலமாக போட்டு ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு நம்மளோட விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ண தயாராங்க. ஸோ மச்சான் கிளம்பலாமா? ஓகே, நாங்கள் கிளம்புறோம். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் அப்படியே வாங்க, கண்டினியூ பண்ணுங்கள். நண்பர்களே, இப்போது என்ன ஆச்சுன்றா, நம்ம இப்போ வத்தலக்குண்டில் இருக்கோம். ஒரு இடத்துல ஃப்ரெஷ்ஷாக போகிறதுக்காக வந்திருக்கோம். ஆக்சுவலாக மணி 4 மணி ஆகுது. எங்கேயுமே இருட்டாக தான் இருக்குது. பட் நம்ம போகிறப்போ வந்து வெளிச்சமாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த இடத்தெல்லாம் காட்ட முடியும். ஏண்டா நம்ம போகிற அந்த பாதை தான் வந்து இந்த ட்ராவலோட மொத்த பியூட்டியும். ஸோ அந்த பாதையை காட்டுறதுக்காக கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படுது. அதனால வந்து இங்கே இப்படியே படத்துக்கிட்டே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் 4 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பியிருந்தேன். அழகாக 6 மணிக்கு நம்ம கொடைக்கானல் அடி வர வந்திருக்கலாம். ஆனால் ஒரு பையன் உள்ள 1:30க்கே எழுப்பி எங்களை கூப்பிட்டு வந்து
இப்போ வந்து வத்தலகுண்டில் வந்து ரோட்டில் படுக்க வச்சிட்டேன். படுக்க வச்சுட்டு அவர் ஃபோன் பண்ணிட்டு உட்காந்துருக்க பாருங்க. எங்கிட்ட சின்ன பக்கம் திரும்ப இந்த பயம் இவ்வளோதான் எல்லாத்துக்கும் காரணம். சும்மா வீட்டில் படுத்துக்கிறவங்க கூப்பிட்டு தூங்க கூட விடாமல் 1:30க்கே அடிச்சு எழுப்பி கூப்பிட்டு வந்து வத்தலகுண்டில் அப்படி வந்து ரோட்டில் படுக்க விட்டேன். எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னது எக்ஸ்பீரியன்ஸு வேண்டா. எத்தனை தடவை இங்கே கொடைக்கானல் அது இதுக்கு திருமுகத்தில் இருக்க வேண்டாம். சென்னையில் இருக்க இப்படி வந்து இருந்தால் பரவாயில்ல. எனக்குள்ளே பக்கத்தில் திருமுகத்தில் மதுரையில் இருந்துக்கிட்டு இப்படி வந்து உட்கார்றதுனா கடுப்பு. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம 3வது பிரேக் எடுத்திருக்கோம். எவ்வளோ நேரம் ஆனாலும் மணி 6 மணி ஆக மாட்டேங்குது, விடிய மாட்டேங்குதுங்க. அதனால் அப்படியே நத்தையோட மெதுவாக உருண்டு போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3-4 மணி நேரமாக வந்து எனக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கோங்க. நாங்கள் படுக்க இடம் இல்லாமல் உட்கார இடம் ஒதுங்க இடம் இல்லாமல் வந்து இப்படியே சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட கொடைக்கானல் பக்கத்தே வந்துட்டோம். அதாவது கொடைக்கானல் பிரிவு பக்கத்தே வந்துட்டோம். இன்னைக்கு கொஞ்சம் தூரம் போனால் வந்து பார்த்தா அந்த கொடைக்கானல் பிரிவு வந்துடும். வத்தலகுண்டில் இந்த கொடைக்கானல் பிரிவு வந்துடும். பட் நம்ம வந்து இன்றைக்கி அந்த ரூட்டில் போக போகிறது இல்லையா, ஆப்போசிட் ரூட்டில் போக போகிறோம். நண்பர்களே, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக விடிய ஆரம்பிச்சிருக்கு. நாமளும் கிட்டத்தட்ட நம்மளோட டெஸ்டினேஷனை நோக்கிய பயணத்தில் கிட்ட வந்துட்டோம். இப்போ எங்கே நிற்கிறோன்னா தேவதானப்பட்டி. இந்த பக்கம் போனீங்கன்னா ஸோ இந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியிலையும் போகலாம். நீங்கள் எக்ஸாக்டாக அடுக்கம் போகிறதுக்கு நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டிங்கன்னா பெரிய குளம் போகிற பைபாஸில் வரணும். நீங்கள் வந்துட்டிங்கன்னா தேவதானப்பட்டி. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா கும்பக்கரை போகிற ரோடை போட்டு நீங்கள் வாத்துக்கு நேராக வந்துடலாம். வந்தீங்கன்னா அது கும்பக்கரைக்கு ஒரு 500 மீட்டருக்கு முன்னாடி ஒரு பாதை வந்து ரைட்டில் மேலே ஏறும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கம் போகிறது. நல்லா நிறையா போர்டு வச்சுருக்காங்க. ஸோ எப்படா விடியும்னு காத்திருந்து இப்போ தான் விடிஞ்சிருக்கு ஓரளவுக்கு. ஸோ உங்களுக்கு இனிமேல் கொஞ்சம் இந்த இடத்த காட்ட முடியும்னு நினைக்கிறேன். கும்பக்கரை வரையும் நான் வீடியோ எடுக்கல ஆல்ரெடி. ஏன்னா நம்ம பழைய கும்பக்கரை வீடியோ போட்டிருக்கோம். போன வாரம் தான் எனக்கு கும்பக்கரை வந்தேன். ஸோ உங்களுக்கு அந்த கும்பக்கரை வர ரூட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ எங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன்னா இங்கே கட் பண்ணிவிட்டு டேரெக்டாக கும்பக்கரைக்கிட்ட வந்து நான் திருப்பி வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் இடைவெளியில் ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா மட்டும் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். ஸோ இப்போ தாங்க நம்ம உண்மையிலேயே நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆகிட்டு கரெக்டாக இந்த ரோட்டில் தான் பிரியணும். இந்த ரோட்டில் பிரிஞ்சு உள்ளே போகணும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கும்பக்கரைக்கு 9 கிலோமீட்டரு. நம்ம அடுக்கம் பிரிவுக்கு வந்து பார்த்தோன்னா அதே 9 கிலோமீட்டர் தான். அங்கேருந்தால் நம்ம பிரிய போகிறோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா எங்கள் ட்ரிப் இப்போ தாங்க ஸ்டார்ட் ஆகுது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஐஃபோனில் தான் வீடியோ பண்ணுறேன். திரும்ப எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னா தெரில எனக்கு. பட் கேமரா வச்சுருக்கேன். இன்றைக்கி மேலே போய் கண்டிப்பாக நம்ம போகிற வியூ பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமரா எடுப்போம். கண்டிப்பாக போகிற ஸ்பாட்டில் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக கேமரா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தோன்னா சூப்பரான விளாகு. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தோன்னா கிளைமேட் அள்ளிட்டு இருக்குது. பின்னாடி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சன் ரைஸ் ஆகிற மாதிரி தெரியும்ல. ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே சூப்பராக மேகம் வந்து மலைக்கு மேலே பாஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கும்பக்கரை அருவிக்கிட்ட போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்க போகுதுன்னெலாம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது. எங்களுக்குமே இதான் ஃபஸ்ட் டைம் இது. ஸோ பார்ப்போம், கண்டினியூ பண்ணிட்டு சொல்கிறேன். நண்பர்களே, இப்போ வந்து நம்ம அடுக்கத்துக்கு வந்து 24 கிலோமீட்டர் முன்னாடி இருக்கோங்க. வர்ற வழி வந்து பார்த்தோன்னா அட்டகாசமாக இருந்தனால வந்து நான் உடனே பைக்கை நிப்பாட்டிகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக நீங்கள் வர்ற வழி ஃபுல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்படி தாங்க இருக்கும். அட்டகாசமாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். பையன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டான் இப்போயும். எப்படி மாமா இருக்கே? பயங்கரம்ண்ணா, வேற லெவல். நீ ஆரம்பிக்கவே இல்லை ஆக்சுவலாக. இப்போ தான் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த கும்பக்கரை வர்றதுக்கு வந்து அந்த ரீச் பண்ணுறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பார்த்துருவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு இருக்குது, வயல்வெளி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்புலாம் இருக்கும். ஸோ அடுக்கம் போகிற வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு க்ரீனரியாக ஒரு இயற்கையோடு வந்து நீங்கள் பயணம் பண்ணுற மாதிரி தான் ஃபீலாக இருக்குங்க. செம்ம இடம். கொஞ்சம் அதை என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டோம். ஸோ கும்பக்கரைக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அடுக்கம் போகிறதுக்கு அந்த பாதை பிரிஞ்சிடும். ஆக்சுவலாக கும்பக்கரை கிட்ட போனாலுமே அங்கேருந்து ஒரு பாதை இருக்கும். ஸோ நான் அந்த பாதையை நினச்சேன் நான். பட் முன்னாடியே வந்து இந்த பாதையிலே வந்து போக சொல்லிட்டாங்க. இங்கே இருக்க லோக்கல்கிட்ட இருக்கவங்க தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க இந்த பாதையிலே போக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க பேச்சை நம்ம மீற வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்து இந்த பாதையிலே கிளம்புவாங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம். ரோடு பார்த்தீங்கன்னா 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா மாங்காய் தோப்பு, தென்னந்தோப்புன்னு சொல்லிட்டு நம்ம அடுக்கம் ஏறுறதுக்கு முன்னாடி வந்துருங்க. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் இருக்குது இன்னும். செம்மையாக இருக்குது. ஸோ இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஷார்ட்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் இந்த ஐஃபோனை வச்சு எடுக்க ட்ரை பண்ணுறேன். நான் கண்டிப்பாக நான் ட்ராவல் ஷார்ட்ஸ் வருதுங்க. சூப்பராக இருக்க போகுது. அந்த அங்கே பாருங்க ஃபுல்லாக மாங்காய் தோப்பு தான். இதா இங்கே பாருங்க. இப்படி பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா
மாங்காய் தோப்பு. நாங்கள் போன வாரம் கும்பக்காரம் வந்திருந்தோமா, அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாரியாக வந்து மாங்காய் ஏற்றிட்டு போயிட்டு இருந்தானுங்க. இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இது சீசன் முடிஞ்சு, ஏன்னா ஜூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, சீசன் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அதனால் மாங்காய் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அப்படியே பழுத்து தூங்கிட்டு இருந்துச்சுங்க போன வாரம் ஃபுல்லாக வந்தால். லாரியாக ஏற்றிட்டு இருந்தானுங்க. ஸோ இதுக்கடுத்து ஃபுல்லாக ஃபார் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ட்ராவல் ஷார்ட்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன் நான். ஸோ அடுக்கம்லேயும் போயிட்டு நம்ம சூப்பரான இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோங்க. அதனால் தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்கன்னா இவ்வளோ தூரம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு வந்து 42 கிலோமீட்டரு. ஸோ நம்ம மேலே போகிற ரோடுக்கும் இந்த ரோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸ் ஆகுங்க. சில்லூர் ஃபால்ஸுக்கு என்ன இங்கேருந்து 39 கிலோமீட்டரா? ஓகே. ஸோ நண்பர்களே, இப்போ வந்து நம்ம வந்து ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரு ஆக போகிறோம். ஸோ நீங்கள் அடுக்கத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கல் வச்சுருப்பாங்க, தேவதானப்பட்டி வனச்சரகம். ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா தேவதானப்பட்டிக்குள்ளே வருது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் இருக்கும். இதுக்கு அடுத்து மேலே போனீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ அங்கே நம்ம செக் பண்ணி தான் மேலே அனுப்புவாங்க. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் பார்த்து பத்திரமா சுதாரணமாக வாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்லாம் கொண்டு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க மேலே கொண்டு வரும்போது ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறது. ஆனால் இங்கே பாருங்கள் குப்பையா, அங்கே மட்டும் இல்லை, அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக சரக்கு அடித்து நாசம் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்தையும். மேலே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ஏறுற இடமே எப்படி இருந்துச்சுன்னா மேலே என்ன மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பேன்னு தெரியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம போகிற இடத்துல நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருந்துக்கிறோம். ஸோ நண்பர்களே, நம்ம ரொம்ப நாளாக வந்து நான் தேடிட்டு இருந்த ஒரு ரூட்டில் வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். முடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்றாவியாக இருக்குங்க, அதனால் அதை கண்டுக்காதீங்க. இடத்த மட்டும் பாருங்கள் நீங்கள், செம்மையாக இருக்குது, செம்மையான இடங்க. வர்ற வழி அட்டகாசமாக இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோன்னா மாங்காய் தோப்பு, அப்படியே க்ரீனரியாக பச்சை பசேண்டு. பார்த்ததே இல்லைங்க இவ்வளோ பெருசாக மரத்தெல்லாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது. அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மச்சான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நண்பர்கள், நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மலையேற ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது கரெக்டாக அந்த மாங்காய் தோப்பை தாண்டி மலையேற ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் வந்துடும். ஸோ செக் போஸ்ட்டில் வந்து செக் பண்ணி தான் உங்களை மேலே அனுப்புவாங்க. உள்ளே வரும்போது ரொம்ப த்ராட்டில் பண்ணி வர்றது, ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு வர்றது, அந்த மாதிரி வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இங்கேயே திருப்பி அனுப்பிடுறாங்க. எங்கள் முன்னாடி வந்து ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டன் அனுப்பிட்டாங்க. ஸோ அதனால் வந்து உள்ளே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக வாங்க. தேனி பெரிய குளத்துலேருந்து கொடைக்கானலை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற இன்னொரு பாதை தான் இந்த அடுக்கம் பாதை. இந்த அடுக்கம் பாதையில் போகிறது மூலிமா நாம் கொடைக்கானலுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் குறைவாகவே நம்ம போய் சேர்ந்துட முடியும். ஆனாலுமே இதில் இருக்க ஒரு பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னா, இந்த ஒரு மலைப்பாதையில் வந்து ரொம்ப சின்ன ஒரு மலைப்பாதை. இதில் வந்து பைக்கு காரை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெஹிக்கிள் எதுவுமே போக முடியாது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா இதில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்காகவே இருக்குது. இந்த அடுக்கம் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா ஒரு மலை கிராமம். இந்த மலை கிராமத்தை சுற்றி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மலை கிராமங்கள் இருக்குது, 10க்கு மேற்பட்ட மலை கிராமங்கள் இருக்குது. ஸோ இந்த கிராமத்தில் இருக்க மக்கள் இவங்களுக்கு ஏதாவது
ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்ற நேராக இங்கேருந்து பெருமாள் மலை போய் பெருமாள் மலையிலேருந்து தான் கீழே வந்து தேனிக்கோ இல்லை பெரிய குளத்துக்கோ போக முடியும். அதனாலே என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த அடுக்கம் இந்த இருக்கிற சுற்றி கிராமத்து மக்களோட கோரிக்கையை ஏற்று ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மலைப்பாதையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு மலைப்பாதை வந்து பார்த்தோன்னா ரொம்ப குறுகலாக இருக்கும். மழை காலத்தில் ரொம்பவுமே ஆபத்தானதாக இருக்கும். இந்த மலைப்பாதையில் ஒட்டி சரியாக எந்த ஒரு பாதுகாப்பு வேலையிலுமே இல்லாதனால ரொம்ப ஒரு கேர்ஃபுல்லாக தான் நம்ம போயிட்டு வர முடியும். ஸோ இந்த மலைப்பாதை எங்கே போய் ரீச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலுக்கு முன்னாடி இருக்க அந்த பழனி பிரிவுக்கு முன்னாடி இருக்க பெருமாள் மலை அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு பாதை போய் சேரும். ஸோ அங்கேருந்து நம்ம வந்து நேராக கொடைக்கானலுக்கு ஏற முடியும். இந்த ஒரு பாதை வந்து நார்மலான நம்ம கொடைக்கானல் போகிற பாதை இல்லாமல் செங்குத்தாக ஏறுங்க. ரொம்ப நட்டுக்குத்தலாக ஏறும். கிட்டத்தட்ட 17 ஹேர்பின் பெண்ட் வந்து பெருமாள் மலை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் 17 ஹேர்பின் பெண்டை தாண்டி ஆயிருக்கணும். ஸோ அதனால் நல்ல பைக்கு நல்ல கண்டிஷன்ஸில் இருக்க பைக்கை மட்டும் நீங்கள் மேலே ஏற்றுங்க. அதே மாதிரி இறங்கும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டீஃபாக கீழே இறங்குங்க. அதுக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து நல்ல பைக் ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் இந்த பாதையில் வாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க. எங்கள் பாருங்க அப்படியே சுற்றி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பலாப்பழம், அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இலவு மஞ்சு, இங்கே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பலாப்பழம் இருக்கும். அங்கிட்டு இலவு மஞ்சு உரிச்சிட்ருக்காங்க. இலவு மஞ்சு உரித்து ட்ரைப்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க இலவு மஞ்சு உரித்து அவங்க தொழிலை பார்த்துட்ருக்காங்க. அப்படியே மேலே கிருட்டுன்னு மேலே ஏறுதுங்க. நட்டு குத்தலாம் ஒரு மலை ஏறிட்டு இருக்கோம் நம்ம இப்போது. நண்பர்களே, எங்களை இந்த ரோடு வந்து பைக்கே ஓட்ட விட மாட்டேங்குதுங்க. ஒவ்வொரு இடம் பக்கம் வர வந்து பார்த்தோன்னா அங்கே பாருங்கள் எங்கிட்ட எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதனால் அப்படியே சரி நிப்பாட்டாமல் வந்துடலான்னு பார்த்தா இந்த பக்கம் வந்து பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்துல. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அகோரமாக இருக்குது பார்த்தீங்களா. எஸ், இதுதான் இந்த ரோடோட வந்து ஒரு பெரிய டேஞ்சரஸான ஒரு காரணம் என்ன, இந்த ரோட்டில் வந்து எப்போ வேண்டாலும் லேண்ட்ஸ்லைடு ஏற்படலாம். அதுவும் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா மழை பெய்கிற டைமில். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா இப்போ மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்லாம் வந்து பார்த்தோன்னா மழை வந்து இந்த இடத்துல அதிகமாக பெய்யும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் இந்த ரோடை சூஸ் பண்ணிங்கன்னா பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரோடு ரொம்ப சின்ன ரோடு. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பேரிகேடுமே கிடையாது. அங்கே தான் பேரிகேடு போட்டிருக்காங்க தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஓப்பனாக இருக்குது. இந்த பக்கம் பாருங்களேன், இந்த எப்படி ஓப்பனாக இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த பக்கம் எல்லா பக்கமும் ஓப்பனாக தான் இருக்குது. ஸோ இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வாங்க. பைக்கும் சின்ன கார்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போக முடியும். நீங்கள் ஒரு பெரிய காரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேனோ பஸ்ஸோலாம் வந்தீங்கன்னா இந்த பக்கம் அலோவ் பண்ணக்கூட மாட்டாங்க அவங்கள. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்குவாங்க. இந்த ரோட்டில் வரது வந்து பார்த்தோன்னா ஒன்லி பைக்ஸ் அண்ட் கார்ஸ் மட்டும்தான். காருமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கார் தான். அது இறங்குறப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 17 ஹேர்பின் பெண்டு. அங்கேருந்து இறங்குறதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிரேக் ட்ரம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகி வெடிச்சிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறதுக்கு மட்டும் இந்த ரோடு சூஸ் பண்ணிக்கோங்க. இறங்குறதுக்கு நம்ம மெயின் ரோடு வழியே இறங்கிருங்க, பெட்டர். அவ்வளோதான், சொல்லிட்டேன். நீ மேலே என்ன இருக்கோ காட்டுறேன் வாங்க. நீங்கள் இந்த வழியில் போகிறது மூலிமா நிறைய அழகழகான இயற்கையான இடங்கள்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே நீங்கள் மேலே ஏற முடியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மேலே ஏறணும். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தோன்னா பயங்கரமான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். நாங்களுமே நின்று அழகாக ரசித்து பொறுமையாக தாங்க மேலே ஏறி இருக்கோம். இந்த வழியில் நீங்கள் மேலே ஏறும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஒயில்டான ஒரு நேச்சரிஸ்டிக்கான ஃபீல் கொடுக்கும். ஆனால் இதுவே நீங்கள் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா பயங்கரமாக டிராஃபிக் இருக்கும், பொல்யூட்டடாக இருக்கும், ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் பைக் ஓட்டவே. ஆனால் இந்த ரோட்டில் வரும்போது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு சில்னஸான ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு ட்ராவல் ஒரு ஃபீலிங் கொடுக்குறது வந்து பார்த்தோன்னா இந்த அடுக்கம் பாதை கொடுக்கும். குருடிக்காடு அப்படின்ற ஒரு வில்லேஜ், ஃபுல்லாக பேர் கூட தெரில. அந்த வில்லேஜில் அப்படியே சும்மா அப்படியே லைட்டாக நல்லா இருக்கலாம். சிலிண்டருக்கு அட்டை இருக்கும். மனுஷங்களோட அட்டை எவ்வளோ பரவாயில்ல. நண்பர்களே, வேணாங்க இந்த இது வேணாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தோன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க ஃபுல்லாமே. மேலே ஊரை காணும். மேலே அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வீடாக தெரியுது. நான் கீழே ஃபுல்லாக விவசாயம் நைட்டு ஃபுல்லாக. பட்டுன்னு சவுண்டு கேட்குது. எதுலேருந்து சவுண்டு கேட்குதுன்னு தெரியல. கரண்ட் வெளியே எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஏங்கடே அந்த மலைக்கு போனால் எப்படி இருக்கும்? அந்த உச்சியில் டாப்புக்கு போனால் எப்படி இருக்கும்? போவோம் போகிறோம். படுத்து தூங்க போறியா? ஸோ செம்ம ஸ்பாட்டுங்க. இப்போ வரையும் வந்ததுலேயும்
ஸோ நீங்கள் மேலே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு கவனமாக வரணும். நான் ஏன் கவனம்னு சொல்கிறேன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நிலச்சரிவு ஏற்படும். ஏன்னா மழை பெய்யும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரொம்பவுமே இன்னுமே டேஞ்சரஸாக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ இங்கே கொடைக்கானலில் மழை பெய்யும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதனால இந்த டைமில் நீங்கள் வர்றதா இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இந்த இடத்தோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு வாங்க. கீழே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேலே நீங்கள் பெருமாள் மலையிலேருந்து நீங்கள் வந்து அடுக்கம் வந்து கீழே வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே சப்போஸ் இடையில ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா அங்கே செக் போஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தடுத்து நிப்பாட்டிடுவாங்க. ஸோ அவங்க ஓப்பன் பண்ணி அலோவ் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல எந்த ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலுமே இடைவெளியில் ஏதாவது நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் ரொம்ப கவனமாக வரணும். வர வழியே வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான வில்லேஜஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் ரசிச்சுக்கிட்டே நீங்கள் மேலே வரலாம். நாங்களும் ரசிச்சுட்டே தாங்க மேலே வந்துட்டுருக்கோம். அடுக்கம் வில்லேஜ் அப்படியா? ஃபுல்லா முடிய போகுதுல. ஆமா ஆமா, ஃபுல் முகூர்த்தம் எல்லா ஊர்லயே விசேஷம் தான். அதனாலதான் விசேஷம் பால் காய்ச்சி எல்லாம் இன்னைக்கு தான். ஊர்லயே 5 விசேஷம் இன்னைக்கு. அதை விட்டு ஓடியாந்துருக்கு அந்த பக்கம். நீங்க கொண்டாடுங்க, நான் அங்கிட்டு வரோம்டான்னு வந்துட்டோம். ஸோ மெஸ்ஸு க்ளோஸ் இன்றைக்கி. எல்லா விசேஷம் கிளம்புறதுனால இன்றைக்கி வந்து மெஸ்ஸு க்ளோஸு. நம்ம அதனால் நேராக பெருமாள் மலைக்கு தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு இடையில் ஏதாவது நம்ம சில இடங்களை பார்க்க வேண்டியது இருக்குது. பார்த்துட்டு வருவோம். அடுக்கம் வில்லேஜ் தாண்டி வந்து பார்த்தோன்னா அப்படியே மேலே வந்தால் கொஞ்சம் தூரம் மேலே வந்தோடனே ஒரு வியூ பாயிண்ட்டு செம்மையாக இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, இது அப்படி தெரியுது பாரு. ஃபுல்லாக அந்த அங்கே இருக்க வில்லேஜ் பெரிய குளம், இந்த பக்கம் இந்த மலைக்கு நடுவில் மேகம், அப்படியே இப்படி வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே பின்னாடி பயங்கரமாக இருக்குங்க. நான் என்னையும் சொல்லலை, பின்னாடி பாருங்கள் நல்ல வியூ பாயிண்ட்டு. ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்கை வந்து இப்போ கிளியராக இருக்குது. இங்கே பாருங்க பளிச்சுட்டு இருக்கு. அதுக்கு மேலே என்னது, ஆமாம் என்ன சொன்னேன், உனக்கு கலாய்ச்சிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் மேன் சொல்லிட்டு போகிறேன். கூட்டு வந்ததுக்கு சொன்னியா? சரிடா. ஸோ வந்து செம்ம வியூ பாயிண்ட்டு கிளியராக இருக்குது. இன்றைக்கி ஆக்சுவலாக மலைன்னு போட்டிருக்காங்க. இப்போ வரையும் கிளியராக தான் இருக்குது. ஒரு செல்ஃபியா? ஓகே இந்த எடுத்துருவோம். செல்ஃபி எடுத்துகிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே மேலே ஏறுறோங்க. ஆக்சுவலாக இந்த ரூட்டு சூப்பராக இருக்குது. அடுக்கம்லேருந்து மேலே. இப்போ அடுக்கம்ல நாங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வந்தோம். பட் இன்றைக்கி எல்லாம் விசேஷ கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஆமாம், இன்றைக்கி எல்லாம் விசேஷ வீட்டு தான் விருந்து தான் சாப்பிட போகிறாங்களாம். அதனால் வந்து கடை இல்லை. அந்த ஊரில் இருந்து ஒரே ஒரு கடையும் இல்லை. ஸோ அதனால் நாங்கள் வந்து அங்கேருந்து அப்படியே மேலே நோக்கி அடுத்து இன்னொரு இடத்துக்கு போகிற வழியில் ஏதாவது வியூ பாயிண்ட்டோ இல்லை வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் அதையும் வந்து நான் வீடியோ மென்ஷன் பண்ணுறேன். இல்லைன்னா இந்த வியூ பாயிண்ட் போகிற வழி அட்டகாசமாக இருக்குது. ஏதோ கிராஃபிக்ஸ் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு பாருங்க க்ளவுட்ஸு. இனி நாங்கள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் குறைஞ்சது ஒரு 25 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்பவே இல்லைங்க. அதுதான் இதெல்லாம் நம்ம ஆடியன்ஸுக்கெல்லாம் பழக்கப்பட்டதாக இருக்குது. ஏன்னா நம்ம சேனல்லே அவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்கோம். அவ்வளோ க்ளவுட்ஸு மிஸ்டெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஸோ வெங்கடேஷ் தான் புதுசு. கொடைக்கானலுக்கு பல தடவை வந்திருக்கேன். பட் ஆனால் இந்த ரூட் வந்து குவைட் டிஃப்ரெண்ட். வேற என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ரூட்டில்? எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குடா. வித்தியாசமாக இருக்குல்ல? கொடைக்கானல் ரோடு மாதிரி இல்லை. ஆக்சுவலி கொடைக்கானலில் கூட இந்த மாதிரி வியூ பார்த்துருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்னா அங்கேருந்து கொஞ்சம் மேலேறி வந்தால் அங்கிட்டு தாமரைக்குளம்னு சொல்லிட்டு ஒரு வில்லேஜ் தனியாக அழகாக இருக்குங்க. ஸோ அந்த வில்லேஜோட வியூ பாயிண்ட் ஒன்று வருது. அப்படியே வந்து என்ன பண்ணுவோம், அதை பார்த்து விட்டு
தெரியுங்களா? நான் ஜூம் பண்ணியிருக்கேன், பயங்கரமாக உடஞ்சிருக்கு. ஸோ அந்த வில்லேஜ் தான் அது, தாமரகுளம் வில்லேஜ். ஒரு அழகான குட்டி வில்லேஜ். ஸோ இப்போ வரையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சாமக்கட்டு பள்ளம் மாதிரியே வந்து நாங்கள் ரீச் ஆனதை பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் ஒரு அழகான ஒரு வியூ பாயிண்ட்டை வந்து நாங்கள் பார்க்க போகிறோங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5 மணி நேரமாக தேடி இந்த இடத்த கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஆஃப் ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் எங்களை கொண்டு போய் சேர வைக்க போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பாருங்கள். நீங்கள் இந்த ரூட்டை பற்றி உங்களுக்கு மேலே ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே போய் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நான் அடுத்த வீடியோவில் சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்லேருந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ராவல் டெய்ல்ஸ் ஆஃப் ஆர்கே.